الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا أصحاب البدريين وخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم. صدق الله وصدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு உரித்தாகுக. அவனுடைய சலாமும் சலவாத்தும் நபிகள் குமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேறுகளின் மீதும், குறிப்பாக ஈதுன் மீலாது நபி அற்புதமான இவ்விழாவில் பெரும் திரளாக கலந்து கொள்ள ஆர்வமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேறுகளின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று ஓங்கி நின்று நிலையாக நிற்கற்றுமாக. பொள்ளாச்சி சின்ன பள்ளிவாசல் மற்றும் மஸ்ஜித் முபீன் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலும் பொள்ளாச்சி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் இணைந்து நடத்தும் அற்புதமான ஈதுன் மீலாது விழாவினுடைய தொடர் பயானுடைய இன்றைய தினத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த நோக்கத்தில் இந்த அற்புதமான ஈதுன் மீலாது விழாவில் கலந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேறுகளின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று ஓங்கி நின்று நிலையாக நிற்கற்றுமாக. அற்புதமாக தொடர்ந்து 10 தினங்கள் இந்த மீலாது விழாவினுடைய தொடர் பயானுடைய நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சின்ன பள்ளிவாசல் மற்றும் மஸ்ஜித் முபீன் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலுடைய கண்ணியத்திற்குரிய நம் பாசத்திற்குரிய எல்லோராலும் பாசத்தோடு அண்ணனிட அழைக்கப்படக்கூடிய பள்ளியினுடைய தலைவர் ஜனாப் ஹுசைன் சாஹிப் அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே, பொள்ளாச்சி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சங்கமிகு உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, திரளாக கலந்திருக்கக்கூடிய சமுதாய பெருமக்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எனக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உத்தம நபியின் உயர்ந்த குணங்கள். கண்ணியமிக்கவர்களே, எங்கள் பள்ளியில் பத்ரு சஹாபா பெருமக்களுடைய பிறை 17 பத்ரீன்களுடைய துவாக்கள் ஓதுவோம். இங்கேயும் ஓதப்படுகின்றது. அந்த துவாவில் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைப்போம். யா அல்லாஹ், 313 பத்ரு சஹாபா பெருமக்களுடைய திருநாமங்களை நாங்கள் கண்ணியத்தோடு பவ்வியத்தோடு ஓதி உம்மிடத்தில் நாங்கள் இருகரம் ஏந்தி துவா கேட்டு கொண்டிருக்கின்றோம்.
எங்களுடைய உடலிலிருந்து உயிரை நீ எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் உயிருக்கு மேலான எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை மரணத்திற்கு முன்னால் எங்களுடைய கனவில் காட்சி கொடுத்ததற்கு பிறகுதான் யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா வைப்போம். 313 பத்ரு சஹாபா பெருமக்கள் ஏதாயிலும் ஒரு சஹாபியை எங்கள் கனவில் காண வேண்டும் யா அல்லாஹ். அந்த காட்சி எங்களுக்கு நீ கொடுத்ததற்கு பிறகுதான் ரப்புல் ஆலமீனே இந்த பத்ரு சஹாபா பெருமக்களுடைய திருநாமத்தினுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கின்றோம், எங்களுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று. நானும் அப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை அடிகள் விழுந்தாலும் சரி, எத்தனை இடிகள் விழுந்தாலும் சரி, யா அல்லாஹ் என்னுடைய உடலிலிருந்து நீ ரூஹை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், என் உயிர் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எங்கள் நாயகத்தை நான் கனவில் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் நாயகத்தை நான் கனவில் பார்த்ததற்கு பிறகுதான் என்னுடைய ரூஹை யா அல்லாஹ் நீ எடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த உறுதி எனக்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்பனி கான மஅய ஃபில் ஜன்னah. என்னை யார் அதிகமாக நேசிக்கின்றார்களோ, என் மீது முஹப்பத்து கொள்கின்றார்களோ, அவர்கள் என்னோடு சொர்க்கத்தில் இப்படி இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதே துவாவை இந்த மஜ்லிஸில் நாம் வைக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இதோ பொள்ளாச்சியில் இந்த சின்ன பள்ளி வாசல் தொடர்ந்து பல வருடங்களாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அற்புதமான ஈதுன் மீலாது விழாவுடைய தொடர் பயான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 10வது தினம். இன்றைய தினத்தில் யா அல்லாஹ் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த முதல் நாளிலிருந்து இன்னும் மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய எங்கள் அத்தனை பேர்களுடைய உயிரை நீ பறிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் நாயகத்தை முன்வைத்து நாங்கள் துஆ செய்கின்றோம், துஆ முன்வைக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய கனவில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்கள் கனவில் காண்பித்துக்கூடிய யா அல்லாஹ் எங்கள் நாயகத்தை எங்களுடைய கனவில் பார்த்ததற்கு பிறகுதான் ரப்புல் ஆலமீனே எங்களுடைய உடலிலிருந்து நீ உயிரை பறிக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த பாக்கியம் ஒன்று கொடுத்தால் மட்டும் போதும் யா அல்லாஹ். அதற்காக வேண்டித்தான் இவ்வளவு எங்களுடைய முயற்சியை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வல்ல ரப்புல் ஆலமீனே, லா வசீலத்தை இல்லா அன்த யா ரசூலல்லாஹ். நாயகமே, உங்களை விட்டால் எங்களுக்கு வேற எந்த கதியும் இல்லை. நாயகமே, உங்களை எங்கள் கனவில் பார்க்காமல், உங்களுடைய கனவில் உங்களுடைய காட்சி எங்களுக்கு கொடுக்காமல் எல்லாமல் அல்லாஹ் எங்களுடைய உயிரை எடுத்து விடக்கூடாது. நாயகமே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தகுதிக்கு மீறிய ஒரு ஆசை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த ஆசையை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. கோடான கோடி சொத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கலாம், கோடான கோடி அதிகாரங்கள் நம்மிடத்தில் குவிந்து இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி அறிவிப்பார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய பிரிவுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாகிலும் கஷ்டங்கள் நிகழ்ந்து விட்டால், மனக்கவலைகள் ஏற்பட்டு விட்டால், ரவுலா ஷரீஃபில் சென்று நாங்கள் பெருமானாரிடத்தில் முறையிட்டு அழுவோம். அன்றைய இரவு எங்களுக்கு பெருமானார் கனவில் காட்சி கொடுப்பார்கள். நாயகத்தை நாங்கள் கனவில் பார்க்காம இருந்த நாட்கள் மிகவும் குறைந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவித்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் இதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பெருமானாருடைய ஈதுன் மீலாது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேர்களுக்கு வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்திற்கு முன்னால் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் கண்டு தரிசித்ததற்கு பிறகு வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடலிலிருந்து உயிரை எடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த துவாவோடு கண்ணியமிக்கவர்களுடைய பயானை துவங்குகின்றேன். உத்தம நபியின் உயர்ந்த குணங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டு, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, நீங்கள் யார் என்று தெரியுமா? பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த 7 வானங்களையும் 7 பூமிகளையும்
படைத்த ரப்புல் ஆலமீன் நான் என்று சொன்னால் அத்தனை கோடான கோடி படைப்புகளுக்கும் என்னுடைய ரஹமத்துல் ஆலமீனாக உங்களை நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் கொண்டு சையதுனா ரூஹுல்லாஹ் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் வரையிலும் இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அவனுடைய தீர்க்கதரிசியாக அனுப்பி வைத்தான். ஆனால் எந்த நபியையும் எந்த ரசூலையும் பார்த்து அல்லாஹ் இவ்வளவு உயர்வாக சொல்லிவிடவில்லை. ஒமா அர்சல்லாக்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், நபியே நீங்கள் என்னுடைய ரஹமத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹமத்துல் ஆலமீனாக இருக்கின்றார்கள். அந்த ரஹமத்துல் ஆலமீனுடைய வாசலை தொடாமல் அல்லாஹ்வுடைய வாசலை நீங்கள் நெருங்க முடியாது. நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எதனால் ரஹமத்து என்று அல்லாஹ் அழைக்கின்றான்? கண்ணியமிக்கவர்களே, பெருமானாரிடத்தில் 7 விதமான அற்புதமான குணங்கள் பெருமானாரிடத்தில் பொதிந்து கிடக்கின்றன. பெருமானாருக்கே சொந்தமான 7 அற்புதமான உயர்ந்த குணங்கள் பெருமானாரிடத்தில் பொதிந்து கிடக்கக்கூடிய காரணத்தினாலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ரஹமத்துல் ஆலமீன் என்று சொல்லுகின்றான். பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த 7 வானங்களிலும் 7 பூமிகளிலும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோடான கோடி படைப்புகளுக்கெல்லாம் நான் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால், நபியே என்னுடைய ஹபீபே நீங்கள் யார் என்று தெரியுமா? ரஹமத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து ரஹமத்துல் ஆலமீன் என்று சொன்னான்? கண்ணியமிக்கவர்களே, பெருமானாருக்கே சொந்தமான 7 உயர்ந்த குணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் வியந்து ஆச்சரியத்தோடு இந்த நாள் வரைக்கும் பார்த்து பேராச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த 7 உயர்ந்த குணங்கள் அவரிடத்தில் இருக்கின்றது. எப்படி இப்படியும் ஒரு மாமனிதர் இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு இன்றைக்கும் பெருமானாரை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள் மிக மிக உயர்ந்த குணம் எதுவென்று தெரியுமா? கண்ணியமிக்கவர்களே, மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நற்குணம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பொய்யே பேசியது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது உயர்ந்த குணம், யாரை தொட்டும் பெருமானார் கோபம் கொண்டதே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நான்காவது உயர்ந்த குணம், எவ்வளவு துன்பங்கள் தொல்லைகள் அந்த மக்கத்து காபிர்கள் தொடுத்த போதிலும் கூட யாரையும் தொட்டு அவர்கள் சபிக்கவில்லை, லஅனத்து செய்யவில்லை பெருமானாரிடத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவது பெருமானாரிடத்தில் உயர்ந்த குணங்களில் ஒன்று, மிக மிக அழகிய உயர்ந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறாவது, எந்த நேரத்தில் யார் பெருமானாரிடத்தில் எந்த உதவி என்று வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமகனாராக வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழாவது குணம், பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தார்கள். இந்த 7 நற்குணங்கள் பெருமானாரிடத்தில் பொதிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட இந்த 7 நற்குணங்களில் மிக மிக வார்த்தைகளால் இவ்வளவுதான் இதனுடைய அளவுகள் என்று சொல்லிவிட முடியாத உயர்ந்த குணம், குணத்திலேயே மிக உயர்ந்த குணம் என்னவென்று சொன்னால், மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை பெருமானாருக்கு மட்டுமே சொந்தமானவை. கண்ணியமிக்கவர்களே, ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏதோ நம்மளை 4 வார்த்தை கொண்டு பேசிவிட்டார்கள், அதனால் மன்னித்து விடுகிறேன் என்று மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு அல்ல.
என்னுடைய குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு அல்ல. தன்னை அழிக்க வந்தவன் என்று தெரிந்தும் கூட, தம்முடைய குடும்பத்தை சிதைக்க வந்தவன் என்று தெரிந்தும் கூட, தன் பிள்ளையை கொலை செய்தவன் என்று தெரிந்தும் கூட, தம்முடைய குடும்ப பந்தத்தினுடைய உறவுகளை அழித்தவன் என்று தெரிந்தும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் தூக்கு மேடைக்கு சொந்தக்காரர்கள், தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மன்னிப்பை வழங்கி மறுவாழ்வு கொடுத்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உயர்ந்த குணம் பெருமானாருக்கு மட்டுமே தான் இருக்கின்றது. வேற உலகத்தினுடைய எந்த தலைவரிடத்திலும் நீங்கள் காண முடியாது. அதனால் தான் கண்ணியமிக்கவில்லை, நாம் சொல்ல வேண்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மகத்துவத்தை, அவருடைய உயர்ந்த குணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் திருக்குர்ஆனில். மற்றும் ஒரு ஆயத்தில் சொல்லுவான், قال الله تعالى في القرآن العظيم وإنك لعلى خلق عظيم. நாயகமே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது வீற்றிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. உருதில் இந்த ஆயத்திற்கு தஃப்ஸீர் சொல்லுவார்கள், துஷ்மன் கி குணா மாஃப் கர்னே வாலா ஹை. தன்னை அழிக்க வந்த எதிரியை மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த முடியும். நபியே, நாயகமே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது வீற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் பெருமானாருடைய அந்த உயர்ந்த நற்குணத்தை பற்றி சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, இதற்கு சாட்சியாக وعن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس خلقا. சொல்லுகின்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதர்களிலேயே மிக அழகிய உயர்ந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மன்னிக்கக்கூடிய அந்த மனம் இருக்கின்றது அல்லவா, உலகத்தில் வேறு எவருக்குமே அப்படி ஒரு மனம் வந்து விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்படுகின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்படுகின்றார்கள். ஹிஜ்ரத்தாக புறப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மகளார் ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்படுகின்றார்கள். இப்பொழுது ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒட்டகத்தின் மீது மற்றவருடைய துணையோடு ஏற்றி உட்கார வைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் கவனமாக கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஸைனபா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தின் மீது ஏறி அமர வைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது அமர்ந்து விட்டார்கள். ஹப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன், ஹப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் மறைந்திருந்து பின் வழியாக வந்து நிறை மாத கர்ப்பிணி பெண் என்றும் கூட பார்க்காமல் ஈட்டியால் அவருடைய வலதுபுற வயிற்றில் குத்திவிட்டார். நினைத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி விட்டார்கள். பெருமானார் கேட்டார்கள், இப்படியுமா உங்களுடைய கோபப்பார்வை வெளிப்படும்? என்னுடைய மகள் ஸைனபா நிறை மாத கர்ப்பிணி பெண், நிறை மாத கர்ப்பிணி பெண் என்றும் கூட பாராமல் ஈட்டியால் இரக்கமில்லாமல் என் மகளை குத்தி விட்டீர்களே, என் மகள் எப்படி அந்த வலி தாங்குவாள்? கர்ப்பிணி பெண், நினைத்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை ஜைனபா ரலியல்லாஹு தஆலா ஈட்டியால் குத்தப்பட்டு கீழே சாய்ந்து விட்டார்கள். எப்படி இருக்கும் சற்று கற்பனை செய்து பாருங்கள். நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை தெரியாமல் அவர்கள் வீட்டு வேலை செய்கின்ற நேரத்தில், சமையல் வேலை செய்கின்ற நேரத்தில், அல்லது வீட்டில் உள்ள யாரோ ஒருவர் அழைத்து விட்டார் என்ற அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்காக அவசரமாக எழுந்து வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் அந்த கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் முட்டி விட்டால் எவ்வளவு வலி எடுக்கும். அந்த வலி வேதனை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. இவ்வளவுதான் அதனுடைய வலியினுடைய அளவுகோல் என்று. ஆனால் ஜைனபா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு பாசமான அருமை மகளார், நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து இருக்கும் நிலையில் ஹப்பார் என்று சொல்லக்கூடிய கொடியவன் பின் வழியாக வந்து ஈட்டியால் அவருடைய வயிற்றினுடைய வலதுபுறத்தில் முழுமையாக உள்ளே இறக்கி விட்டார். எவ்வளவு துடித்திருப்பார்கள், எவ்வளவு கதறியிருப்பார்கள், அந்த வலி வேதனையால் எவ்வளவு அழுகையை வெளிப்படுத்தி இருப்பார்கள். தந்தை பார்க்கின்றார்கள். பெருமானார் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் ஒரு மகளை பெற்றெடுத்த தந்தை அல்லவா. தன்னுடைய மகள் நிறைமாதமாக இருக்கும் நிலையில் இப்படி ஒரு வேதனை ஏற்படுகின்ற நேரத்தில் மகளை பார்க்கக்கூடிய அந்த தந்தையினுடைய இதயம் எவ்வளவு துக்குடாவாக துடிக்கும் நினைத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்ப இறக்கவில்லையா? நிறைமாத கர்ப்பிணி பெண் அல்லவா? அந்த நிலையிலும் அப்படியே ஒட்டகத்தில் ஏறி அமர வைத்து அந்த வலிவேதனையோடு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்களை அழைத்து சென்றார்கள். சில நாட்கள் மதீனாவில் அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். அதே வலி வேதனையில் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். ஆனால் வரலாற்றில் நடந்த நிகழ்வு என்னவென்று தெரியுமா? நினைத்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய வீட்டு பிள்ளையாக இருந்து அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆபத்து ஒருவன் ஏற்படுத்தி விட்டால் அந்த இடத்தில் நம்முடைய ஹயாத்தாக ஒரு எட்டு நாம் நகர விட்டு விடுவோமா? என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அவனை அங்கேயே துண்டு துண்டாக தொக்கடாவாக வெட்டி போடாமல் நான் ஓய மாட்டேன் என்று அல்லவா நாம் சொல்லுவோம். ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீப் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த மகள் துடிக்கும் துடிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் என் மகளுடைய வேதனையை, என் மகளுடைய வலியை யா அல்லாஹ் லேசாக்குவே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வழியில் அதே வேதனையில் மதீனாவில் சில நாட்கள் தங்கி இருந்தார்கள். அப்படியே ஷஹீதானார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஜைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கொலை செய்து அந்த கொடியவன் ஹப்பார் என்பவன், அந்த மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பயந்து வேறொரு அரபியர்கள் அல்லாத மற்றொரு பகுதியில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காலங்கள் கடந்து ஓடுகின்றன. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக தூதுக்குழு வருவார்கள். எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் தூதுக்குழுவாக பெருமானாரை பார்ப்பதற்கு யார் வந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்துவதில் இந்த உலகத்தில் பெருமானாரை போன்று வேறு எவரையும் நாம் உதாரணம் காட்டிட முடியாது. பெருமானாருடைய மன்னிக்கக்கூடிய அந்த தயாள தன்மையை பற்றி உலகம் அறிகின்றது. பெருமானாருடைய இரக்க குணத்தை உலகம் அறிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை உலகம் அறிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தை உலகம் அறிகின்றது. இந்த ஹப்பாரும் அறிகின்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடிய இரக்க குணம் கொண்டவராக இருக்கின்றார். எவ்வளவு கொடிய எதிரியாக இருந்தாலும் அவரை மன்னித்து விடுவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை போன்று இரக்க குணம் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வேற எவரும் இருக்க முடியாது என்பதை பெருமானாரை நன்கு அறிகின்றார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குத்தி கொலை செய்த ஹப்பார் உங்களை கண்டு பயந்து அயல் நாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். பயந்து கொண்டே வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய சமூகத்திற்கு அழைத்து வரப்பட்ட அந்த மனிதர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய இறை தூதரே, ஈவு இரக்கமில்லாமல் உங்களுடைய மகளை குத்தி கொலை செய்த பாவி நான் தான். நீங்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்கள், யாரையும் மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள். இதோ நான் தான் அந்த கொலையாளி, எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு முன்னால் வந்து ஹாதிராகி முன்னால் நின்று கொண்டு அவர் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு பெருமானாரிடத்தில் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, கண்ணியமிக்கவர்களே, அப்படி நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், அந்த இடத்தில் சராசரி சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம இருந்தால் என்ன செய்வோம்? நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை அழைத்தார்கள். உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய மகளை நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்த ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒட்டகத்தின் மீது ஏறுகின்ற நேரத்தில் ஈட்டியால் குத்தி ஷஹீதாக்கினவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமிக்கை செய்தால் போதும், அங்கே தலை துண்டிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை நீட்டி கை விரலை அசைத்தால் போதும், அந்த மனிதனுடைய உடம்பு துண்டு துண்டாக வெட்டப்படும். அவ்வளவு ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய முழு அதிகாரமும் பெருமானாருடைய உள்ளங்கைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகத்தில் இப்படியும் ஒரு தலைவரை எந்த தலைவரும் பார்த்திருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் அந்த மனிதர் வந்து நின்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை நீ செய்த குற்றத்தை நான் மன்னித்து விட்டேன், உனக்கு நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். இனி நீர் என்னை தொட்டு பயந்து தலைமறைவாக வாழ வேண்டாம், நீ சுதந்திரமாக வாழலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய மகளை குத்தி கொலை செய்த கொலையாளிக்கு மன்னிப்பு வழங்கியவர்கள் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளம் யாருக்கு வரும்? பயான் செய்யக்கூடிய எனக்கே வருமா? ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். பயானை கேட்கக்கூடிய நமக்கு வருமா? இந்த உலகத்தில் பெருமானாரை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்களாக இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மனம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் வராது. இது மட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அருமை சாச்சா ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உஹது போரிலே வஹஷி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். பத்ர் போர்க்களத்தில் உத்பாவையும் உத்பாவுடைய 2 பிள்ளைகளையும் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். இதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக் கொண்டார்கள். அன்றைக்கு அபு சுஃபியானுடைய மனைவியாக இருந்த ஹிந்தா காலமும் நேரமும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உஹது போர் வருகின்றது. உஹது போருக்கு முன்னால் வஹஷி அடிமையாக இருக்கின்றார். வஹஷி என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை ஈட்டியை வீசுவதில் அன்றைய காலகட்டத்தில் அவரை விட வேற எந்த மனிதரும் சிறந்த மனிதர் கிடையாது. எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, குறி தவறாமல் அப்படியே அவருடைய இதயத்தின் பகுதியில் ஈட்டியை வீசி குத்தி கொலை செய்ய என்று சொன்னால் அப்படியே ஈட்டியை வீசி குத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு நூலும் கூட பிசகாமல் அம்பு பார்த்து வீசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வஹஷி. அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவர்கள் வஹஷியை அழைக்கின்றார்கள். அழைத்து சொன்னார்கள், உனக்கு நான் சுதந்திரம் வாங்கி தருகின்றேன், அடிமைத்தனத்திலிருந்து உமக்கு சுதந்திரம் வாங்கி தருகின்றேன். உனக்கு எவ்வளவு பொற்குவியல்கள் வேண்டும் நான் தருகின்றேன், எவ்வளவு காசு பணம் வேண்டும் நான் தருகின்றேன்.
ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நீ கொலை செய்ய வேண்டும். யார் அந்த மனிதர்? ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும். அதை ஒப்புக்கொள்கின்றார். உஹது போர் வருகின்றது. அந்த உஹது போரில் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வஹஷி ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை அந்த போர்க்களத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சாச்சா ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உஹது போரில் வஹஷி விஷம் தடவப்பட்ட அம்பை வீசி அவர்களை குத்தி அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அத்தோடு விட்டுவிடவில்லை. போர் முடிந்தது. இஸ்லாமிய படை வீரர்களுடைய மையத்துகள் ஜனாசாக்கள் தேடப்படுகின்றது. எதிர்ப்படையில் வஃபாத்தானவருடைய மையத்தும் தேடப்படுகின்றது. அப்படி தேடப்பட்டு வருகின்ற நேரத்தில் வஹஷி ஹிந்தாவிடத்தில் வந்து சொல்கின்றார், ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் கொலை செய்து விட்டேன், எங்கே அவருடைய உடலை எனக்கு காண்பித்து கொடு என்று கேட்கின்றார். காண்பித்து கொடுக்கப்படுகின்றது. வஹஷி இடத்தில் அந்த ஹிந்தா என்ற பெண்மணி சொல்கின்றார்கள், இவருடைய உடம்பை இரண்டாக கிளி என்று சொன்னார்கள். கிழித்தான். வஹஷி கிழித்தார்கள். என்ன செய்தார்? அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கறி துண்டுகளை பிச்சு பிச்சு எடுத்து மாலையாக கோத்து போட்டு கொண்டு அவருடைய ஈரலை எடுத்து கடித்து கடித்து மெண்டு மெண்டு தம்முடைய வெறி தீரும் அளவுக்கு கடித்து கடித்து மெண்டு மெண்டு துப்பினார். இந்த வஹஷி என்ன செய்கின்றார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பயந்து இந்த நிகழ்வுக்கு பிறகு தாயிஃபில் போய் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தாயிஃபில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வஹஷி பெருமானாருடைய நற்குணங்களை அறிந்து கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணங்களை அறிந்து கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட கொடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பகைவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும் சரி, மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நன்கு அறிந்து கொண்டார் வஹஷி. தாயிஃப் நகரத்தில் இருந்து ஒரு தூதுக்குழு அதே மாதிரி பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அந்த தூதுக்குழுவில் ஒருவராக இந்த வஹஷி வருகின்றார். அங்கே வந்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேடுகின்றார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஹஷியும் உற்ற நண்பர்கள், உற்ற உயிர் தோழர்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய உதவியை அங்கே நாடுகின்றார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஹஷி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அந்த தூதுக்குழுவில் ஒருவராக பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வஹஷியை அடையாளம் கண்டு கொண்டார்கள். நீர்தான் வஹஷி என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தவர் நீதானே என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அது இன்னொருக்கா சொல்லிக்காமி, என்னுடைய தந்தை ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படி நீ கொலை செய்தாய் என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த குற்றத்திற்காக வேண்டி உனக்கு மரண தண்டனை விதித்தாலும் போதாது, ஆனாலும் கூட உன்னை நான் மன்னிக்கின்றேன். ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், இந்த குற்றத்திற்காக உனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கூட போதாது, ஆனால் உன்னை நான் மன்னிக்கின்றேன். இதற்கு பிறகு என் ஹயாத்துள்ள வரைக்கும் என் கண் முன்னால் நீ வந்து நிற்கக்கூடாது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள். காரணம் என்ன? நீ என் கண் முன்னால் வந்து நின்றால் என்னுடைய தந்தை ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா நினைவு வரும். சிங்கத்தினுடைய வாயை இரண்டாக பிளந்து சிங்கத்தினுடைய வாயுக்குள் கையை விட்டு சிங்கத்தினுடைய வாயை இரண்டாக கிழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஒரு கட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மற்ற சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவ்வழியாக ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிங்கத்தை வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் செல்லுகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், இவரை போன்று நாம் வாழ வேண்டும், இவரை போன்று வீரமிக்க மனிதராக இருக்க வேண்டும் என்று யார் சொல்லுகின்றார்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட வீரம் கொண்டவர்கள் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா.
அந்த வஹஷியை சொல்லுகின்றார்கள், இந்த குற்றத்திற்காக உனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் போதாது, இருந்தாலும் கூட உன்னை நான் மன்னிக்கின்றேன், ஆனால் என் ஹயாத்து முழுக்க நீ என் கண் முன்னால் வந்து நிற்கக்கூடாது என்று மன்னிப்பு வழங்கியவர்கள் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானாருடைய குணங்களில் மிக மிக உயர்ந்த மிக சிறந்த குணம், இதைவிட வேற பெரியது எதுவும் இருக்க முடியாது. ஏதோ நம்மளை பத்தி தப்பா 4 பேர்த்திட்ட பேசிட்டாங்க அதனால மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லிருக்கக்கூடிய விஷயம் அல்ல. என்னை பற்றி அவதூறாக 4 பேர்த்திடத்தில் பார்க்கும் இடத்துல எல்லாம் பேசுகின்றார்கள். பேசியவன் அதை என் காதுக்கு வந்ததை சரி நான் மன்னித்து விடுகின்ற சொல்லி சின்ன குற்றத்திற்காக மன்னித்தவர்கள் அல்ல. மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாவத்தை செய்த குற்றவாளிகள், மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கி மறுவாழ்வு கொடுத்தவர்கள் மாண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. மதீனாவிலிருந்து பெரும் படை மக்காவை நோக்கி வருகின்றது. அபூ சுஃபியான் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஒரு பெரும் படை மக்காவை வெற்றி கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றது. யார் யாருக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டுமோ அவர்கள் எல்லோரும் இந்த அபூ சுஃபியானுடைய வீட்டில் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா கொதித்து எழுகின்றார்கள். இந்த கிழவனுக்கு என்ன ஆயிட்டது? கோழையாகிவிட்டான், பயந்து விட்டான். எல்லோரும் இவரை போற்று கொண்டு குவியுங்கள், அடியுங்கள் என்று சொல்லுகின்றார். அபூ சுஃபியான் சொல்லுகின்றார்கள், இந்த பைத்தியத்தனமான முறையில் கத்தக்கூடிய இந்த பெண்மணி வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்களை அழித்து விட வேண்டாம். ஒரு பெரும் படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் மக்காவை வெற்றி கொள்வதற்கு மக்காவை நெருங்கி விட்டார்கள். யார் யாருக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டுமோ அவர்கள் அவர்களுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று சொன்னால் இந்த அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் வந்து இருங்கள், உங்களுக்கு முஹம்மது நபி பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று அபூ சுஃபியான் சொல்லுகின்றார்கள். அதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி பெரும் படை மக்காவிற்குள் நுழைந்து மக்காவை வெற்றி கொண்டு விட்டது. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் இப்படியும் ஒரு தலைவர் இருப்பார் என்று எவராலும் சொல்லிவிட முடியாத அளவுக்கு மன்னிப்பை வழங்கியவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு 15 நாட்கள் மக்காவிலே தங்கி இருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 15 நாட்களும் அந்த மக்காவில் அறிவிப்பு செய்யப்படுகின்றது. மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமானாரிடத்தில் வந்து பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலை வணக்கங்களை விட்டு விடுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றது. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அந்த பெண்மணி தம்முடைய கணவரிடத்தில் கேட்கின்றார்கள், நான் எப்படி போய் பைஅத் செய்வது? என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கின்றேன், முஹம்மது நபி என்னை மன்னிப்பாரா என்று தம்முடைய கணவர் அபூ சுஃபியான் இடத்தில் கேட்கின்றார்கள். அபூ சுஃபியான் சொல்லுகின்றார்கள், என்னைவே மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள், உன்னை மன்னிக்க மாட்டார்களா என்று தம்முடைய மனைவி ஹிந்தாவை பார்த்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 15 நாட்கள் தங்கியிருந்தார்கள். ஆண்கள் எல்லாரும் பெருமானாரிடத்தில் தம்முடைய கரத்தை கொண்டு பெருமானுடைய கரத்தோடு இணங்கி சேர்த்து பையத்து செய்ய வேண்டும். பையத்து செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய உறுதிமொழி ஒவ்வொரு இடத்திலும் பெருமானாரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுக்கின்றார்கள். உறுதிமொழி எடுத்ததற்கு பிறகுதான் அவர்கள் பையத்து செய்கின்றார்கள். இப்படிதான் வலிமார்கள் ஷேகுமார்கள் செய்வார்கள். பெண்களுக்கு பையத்து செய்ய வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? ஸல்லல்லாஹு என்ன செய்தார்கள்? ஒரு பெரியோர் குடம் நிறைய தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். குடம் நிறைய தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அந்த தண்ணீருக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட்டார்கள். கைவிடுவதற்கு முன்னால் அந்த பெண்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து இஸ்லாத்தினுடைய ஒழுக்க நெறிமுறைகளை, இஸ்லாத்தினுடைய கடமைகளை, இஸ்லாத்தினுடைய இறை தக்குவாவை சொல்லிக் கொடுத்து அவரிடத்தில் உறுதிமொழி வாய்மொழியாக பெற்றுக்கொள்கின்றார்கள். பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய முபாரக்கு பொருந்திய கரத்தை அந்த தண்ணீர் குடத்திற்குள் உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்தார்கள்.
அதற்கு பிறகு ஒவ்வொரு பெண்களாக அந்த தண்ணீருக்குள் கைவிட்டு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்தில் பைஅத்து செய்ததற்கு சமமாகும். அப்படித்தான் ஷேக்மார்கள் வள்ளிமார்கள் பெண்களிடத்தில் பைஅத்து செய்யக்கூடிய அந்த வழிமுறையை ஒவ்வொரு ஷேக்மார்கள் ஒவ்வொரு விதமாக அதை கையாளுவார்கள். இப்போது பெண்கள் வரிசையாக மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் பைஅத்து செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் அபு சுஃபியானுடைய மனைவி உத்பாவுடைய மகள் ஹிந்தா அந்த பெண்மணியும் நிற்கின்றார்கள். பெருமானாருக்கு பக்கத்தில் நெருங்கி விட்டார்கள். இதோ இன்னும் சில பெண்கள், அந்த பெண்கள் கடந்து விட்டால் தான் பையத்தை செய்ய வேண்டும். இதோ ஹிந்தா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடத்தின் பக்கம் வந்து விட்டார்கள். தம்முடைய கையை உள்ளே விட்டு எடுத்தார்கள். எடுத்துவிட்டு தம்முடைய முகத்தை மூடி இருந்த அந்த துணியை அப்படியே நீக்கினார்கள். யா ரசூலல்லாஹ், நான் தான் அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா. என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்னை தாங்கள் மன்னிப்பீர்களா? நான் செய்த குற்றம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று ஹிந்தா கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவர்கள் இந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உஹது போர் முடிந்தது. இந்த ஹிந்தா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலாவுடைய கரி துண்டை உடம்பை இரண்டாக பிளந்து உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதை கரி துண்டுகளையும் எடுத்து மாலையாக கோத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு அந்த உடம்பில் இருந்த ஈரலை எடுத்து மெண்டு மெண்டு கடித்து கடித்து வெறி நீங்கும் வரைக்கு கடித்து கடித்து வெளியே துப்பினாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உஹது போருக்கு பின்னால் பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டது. கவனமாக கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தந்தை சொர்க்கவாதி ஷஹீதானவர்கள் ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கரித்துண்டை கடித்து கடித்து வெறி நீங்கும் வரைக்கு கடித்து கடித்து மெண்டு துப்பி விட்டு அதற்கு பிறகு இந்த நாவில் இருக்கக்கூடிய ரத்தம் கலந்த அந்த எச்சிலை விழுங்கி இருப்பாள் அல்லவா அந்த ஹிந்தா. அப்பொழுது ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த உடம்பில் அந்த கரித்துண்டில் இந்த அந்த ரத்தம் அந்த ஹிந்தாவுடைய பெண்மணி வாயுக்குள் சென்றிருந்தால் நிச்சயம் ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாள், ஹிதாயத்தை அடைவாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபத்ஹு மக்காவிற்கு பிறகு, மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை போன்று பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, நான் யார் என்று தெரியுமா? அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா. ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் வீர சிங்கம், உங்களுடைய தந்தை அவருடைய கரித்துண்டை கடித்து கடித்து வெறி நீங்க வரைக்கு கடித்து கடித்து நான் துப்பியவள் என்று சொல்லி அந்த முகத்தினுடைய துணியை நீக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிந்தாவை உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன், உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும், நானும் உன்னை தொட்டு மன்னிக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிந்தாவுக்கு மன்னிப்பு வழங்கினார்கள். இந்த உயர்ந்த குணம் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடிய விரோதியாக இருந்தாலும் சரி, தன்னை அழிக்க வந்தவன் என்று தெரிந்தும் கூட, தன்னை வெட்ட வந்தவன் என்று அறிந்திருந்தும் கூட, தன்னை எதிரிடத்தில் காட்டிக் கொடுத்த கயவன் என்று புரிந்திருந்தும் கூட, மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு குற்றம் செய்த குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்த நிப்பாட்டத்திற்கு பிறகு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நான் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார் என்று சொன்னால், பெருமானாரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நற்குணங்களில் இதுதான் ஆக மிக மிக உயர்ந்த நற்குணம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, காபாவில் இருக்கக்கூடிய சிலைகள் அகற்றப்பட்டது, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து பாங்கு சொல்ல சொன்னார்கள், பாங்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது மக்காவில் என்ன நடக்கின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கின்றார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய பெருமானாருக்கு எதிராக சதி செய்தவர்கள் அத்தனை பேர்களையும் ஒன்றாக சிறைபிடிக்கப்பட்டு பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? யாரிடத்தில் கேட்கின்றார்கள்? பெருமானாரை வெட்ட வேண்டும், பெருமானாரை அழித்தொழிக்க வேண்டும், இஸ்லாத்தை வளரவிடக்கூடாது என்று துடித்து கொண்டிருந்த எதிரிகள் இப்பொழுது மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு பெருமானாருக்கு முன்னிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், என்ன கேட்கின்றார்கள்? என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? எதிரிட்டு போய் தன்னை கண்டாலே அவனுக்கு ஆகாது என்று தெரிஞ்ச எதிரிட்டு போய், ஏத்தா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் என்ன பதில் வரும்? கற்பனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு கேட்டார்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பதில் சொல்லக்கூடியவர்கள் யார்? மிகப்பெரிய கொடிய குற்றத்தை செய்தவர்கள், மக்காவில் முஸ்லிம்களை கொலை செய்தவர்கள், மக்காவில் முஸ்லிமுடைய வீடுகளை சூறையாடியவர்கள், மக்காவில் பெருமானாரை நிம்மதியாக வாழ விடாமல் அவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்கள், துயரம் கொடுத்தவர்கள், கஷ்டம் கொடுத்தவர்கள், பெருமானாருடைய தூக்கத்தை கெடுத்தவர்கள், பெருமானாருடைய நிம்மதியை அளித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு வந்து மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு பெருமானாருக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இரக்க குணம் கொண்டவர்கள் நீங்கள். ஸல்லல்லாஹு பார்த்தவங்க எதிரிகள் சொல்றாங்க, நீங்க இரக்க குணம் கொண்டவர்கள், தயாளத்தன்மை கொண்டவர்கள், யாரையும் மன்னித்து, உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் கூட யாரையும் மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் யார் ரசூலுல்லாஹ். அப்படி என்று சொன்ன பொழுது கண்ணியமிக்கவர்களை ஸல்லல்லாஹு அழுது விட்டார்கள். ஸல்லல்லாஹு அழுகின்றார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய தோழரிடத்தில் பேசியதை போன்று நான் உங்களிடத்தில் இப்பொழுது பேசுகின்றேன். மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த எதிரிடத்தில் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், யூசுப் நபி அவர்களுடைய சகோதரிடத்தில் பேசியதை போன்று உங்களிடத்தில் நான் இப்பொழுது பேசுகின்றேன். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட இடத்துல ஒரு நாட்டை ஒருவர் வெற்றி கொண்டு விட்டால் அந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை சிப்பாய்களும் சிறைபிடித்து தலையை துண்டிக்கக்கூடிய தலைவர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இல்லையா? ஒரு நாட்டை கைப்பற்றி விட்டால் அந்த நாட்டில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் எங்கெல்லாம் ஒளிந்திருக்கின்றார்களோ அவர்களை சல்லடை போட்டு தேடி தேடி பிடித்து அவர்கள் எல்லோரையுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய தலைவர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு தன்னுடைய எதிரிகள் என்று தெரிந்தும் கூட அந்த எதிரிடத்தில் கேட்கின்றார்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இரக்க குணம் கொண்டவர்கள், நீங்கள் தயாளத்தன்மை கொண்டவர்கள், எதிரிகளை மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விட்டு சொன்னார்கள், யூசுப் நபி தம்முடைய சகோதரிடத்தில் பேசியதை போன்று உங்களிடத்தில் நான் பேசுகின்றேன். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், உங்களை தொட்டும் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், நீங்கள் இந்த மக்காவில் சுதந்திரமாக வாழலாம் என்று சொன்னார்கள். அறிவிப்பு செய்தார்கள், இஸ்லாமிய படை வீரர்களே, மக்காவில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது, எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, எதிரிகளுடைய வீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எதிரிகளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எதிரிகளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எதிரிகளுடைய எந்த சொத்தும் சூறையாடப்படக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த முஹம்மதுக்காக ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு இந்த முஹம்மதுக்காக எதிராக செயல்பட்ட அத்தனை பேருடைய பாவங்களையும் குற்றங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள்.
மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு இனியும் முகமது நபி கையில் நாம் சிக்கி நாம் தலையை வெட்டி விடுவார்கள் என்று சொல்லி யமன் நாட்டுக்கு அவர்கள் தப்பித்து ஓடி விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இக்ரிமாவுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றார்கள். உம்மு ஹக்கீமா வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இக்ரிமாவை நீங்கள் மன்னிப்பீர்களா? உங்களுக்கு பயந்து அவர்கள் யமன் நாட்டுக்கு ஓடோடி கொண்டிருக்கின்றார்கள், அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இக்ரிமாவுடைய மனைவி வந்து கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இக்ரிமாவை மன்னிக்காமல் வேற யாரை நான் மன்னிப்பது? ஸல்லல்லாஹு சொன்னார்கள். உடனே இந்த சந்தோஷமான செய்தி கேட்டுக்கொண்டு இக்ரிமாவுடைய மனைவி ஓடோடி வருகின்றார்கள் தம்முடைய கணவனை தேடி. அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்வதற்குண்டான முயற்சியில் அந்த கடைசி எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றார். ஓடோடி வருகின்றார். இறக்கு குணம் கொண்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அருமை கணவரே, நீங்கள் தப்பித்து பயந்து ஓட வேண்டாம், நீங்கள் நில்லுங்கள், நான் வருகின்றேன் என்று சொல்லி கணவனுக்கு பக்கத்தில் வந்து சொல்லுகின்றார், உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னித்து விட்டார்களாம். உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து விட்டார்களாம், உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது மனைவியிடத்தில் கேட்கின்றார்கள், அப்படியா சொன்னாங்க? ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள், அப்படியா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் அழைத்து வரப்படுகின்றது. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய மனைவியும் வந்தார்கள். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூடாரத்தில் இருக்கிறாங்க. சாதாரணமான ட்ரெஸ்ஸில் கீழ் ஆடையும் மேலே ஒரு ஜாதர் என்று சொல்லுவார், பெரிய நீளமான ஒரு துண்டு மாதிரி இருக்கு, அதை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அவர்களை பார்த்த சந்தோஷத்தில், அபூஜஹலுடைய மகன் அல்லவா இக்ரிமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, இந்த முஹம்மதுக்காக மக்காவில் எவ்வளவு எதிராக நின்றவர்கள், எவ்வளவு இஸ்லாமியர்களை கொலை செய்தவர்கள், எப்படியெல்லாம் எதிர்த்து நின்றவர்கள், அந்த இக்ரிமா இப்பொழுது இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய கூடாரத்தில் அவர்கள் சாதாரணமான டிரெஸ்ஸில் இருக்கின்றார்கள். ஒரு கீழாடை முழுமையாக உடித்துவிட்டு மேலே ஒரு பெரிய ஒரு சாலை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குறுக்க நெருக்கமா போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது சையதனா அமீருல் மோமினீன் அவ்வலுல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடன் இருக்கின்றார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா வந்து கூடாரத்தில் வந்தார்கள். அவர்களை ஒரு இஸ்லாமியராக ஒரு முஸ்லிமாக பார்த்த சந்தோஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுக்கென்று எழுந்தார்கள். எழுந்ததுமே தம்முடைய மேல் ஆடை கீழே மேல் அவருடைய மேனியில் இருந்த மேலாடை கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்த அந்த மேலாடையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழகா இக்ரிமாவுக்கு தூக்கி வீசுகின்றார்கள். இதை பிடித்துக் கொள்ளுங்கள், இதை உடித்துக் கொள்ளுங்கள் இக்ரிமாவை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இக்ரிமாவை தொட்டு அவ்வளவு அளவு கடந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா அவர்களை பார்த்த அந்த சந்தோஷமான அந்த நிகழ்வு சந்திப்பிருக்கின்றது அல்லவா, இதற்கு முன்னால் இவர் பெருமானாரை எதிர்கொடி பிடித்திருப்பாரா, பெருமானாரை எதிர்த்து சண்டையிட்டு இருப்பாரா, பெருமானாரை எதிர்த்து பல இஸ்லாமியர்களை கொலை செய்திருப்பாரா, இவரா செய்திருப்பார் என்று நாங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இக்ரிமாவை மன்னித்து தம்முடைய தோழர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உயர்ந்த குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, இந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் என்பது பெருமானாருக்கே சொந்தமான ஒரு தனித்துவம் கொண்டது. இறுதியாக என்னுடைய பயானுடைய இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் நீண்ட நெடிய ஹதீஸ், எழுதி கொண்டு வந்து அது படித்தோம்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு போகும். கடைசி 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரே வார்த்தையை படிக்கின்ற ஆரம்பத்தில், லம்மா மரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபகால யா முஹம்மத் இன்னல்லாஹ அர்ஸல்னி இலைக தக்ரீமன் லக வ தஷ்ரீஃபன் லக ஹாஸத்தன் லக.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்காக அந்த கடைசி 3 நாட்கள் நடந்த சந்திப்பினுடைய நிகழ்வை பற்றி அற்புதமாக சொல்லக்கூடிய நீண்ட நெடிய ஹதீஸ். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை தந்தார்கள். சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் பக்கம் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான். எதற்காக? தக்ரீமல்லக்க வ தஸ்ரீஃபல்லக்க ஹாஸத்தல்லக்க என்று சொல்லுகின்றார்கள். உங்களை சங்கைப்படுத்துவதற்காக, உங்களை மிக மிக சிறப்புப்படுத்துவதற்காக. இந்த சங்கையும் சிறப்பும் அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கின்றான். இன்னைக்கு சொல்றாங்க அல்லவா, யூடியூப்ல போனீங்கன்னா மௌலுது ஓதக்கூடாது, மௌலுது இப்ப மௌலுது ஓதக்கூடாதுன்னு சொல்லது போயிட்டு மௌலுத சினிமா மெட்டில் ஓதுறாங்கன்னு அதை வச்சு இப்ப வந்துட்டு அவனால என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த மெட்டில் ஓதுறாங்க, இந்த மெட்டில் ஓதுறாங்க, குத்துப்பாட்டில் ஓதுறாங்க, அந்த பாட்டில் ஓதுறாங்கன்னு சொல்லி மௌலுதை குறை சொல்லி பெருமானாருக்கு மீலாது விழா எடுக்க வேண்டுமா, பெருமானாருக்கு இப்படி ஒரு கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்லுகின்றார்கள்? யா ரசூலுல்லாஹ், தக்ரீமல்லக்க வ தஸ்ரீஃபல்லக்க ஹாஸத்தல்லக்க என்று சொல்லுகின்றார்கள். வார்த்தையை கவனிக்க வேண்டும். யா ரசூலுல்லாஹ், உங்களை மிக மிக சங்கைப்படுத்துவதற்காக, உங்களை மிக மிக கண்ணியப்படுத்துவதற்காக, சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி நீண்ட நெடிய உரை 3வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு சொன்னாங்கள், மகமூமன் வ மக்ரூமன் என்று சொன்னார்கள். ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப மயக்கமா இருக்குது ஜிப்ரீலே, என்னால முடியல அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ், என்னோடு ஒரு மலக்கு வந்திருக்கின்றார். அவர் பேர் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ற மலக்கு வந்திருக்கின்றார். அவரை படைத்ததிலிருந்து உங்களுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், உங்களுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் முராது வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய முராது இன்றைக்கு தான் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றான். அவர் வெளியே நிற்கின்றார், உள்ளே வர சொல்லவா என்று கேட்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், வஜ்ஜாஅ மஅஹு மலக்குன் யுகாலு லஹு இஸ்மாயில் அலா மியத்தி அல்ஃபி மலக்கின் குல்லு மலக்கின் அலா மியத்தி அல்ஃபி மலக்கின் என்று சொல்லுகின்றார்கள். இஸ்மாயில் என்ற மலக்கு வந்திருக்கின்றார். அந்த இஸ்மாயில் என்ற மலக்கினுடைய தலைமையின் கீழ் உங்களை பார்ப்பதற்காக 1,00,000 மலக்குமார்கள் அணிவகுத்து வந்திருக்கின்றார்கள். கவனமாக கேட்க வேண்டும். மீலாது விழா கொண்டாடக்கூடாது, பெருமானாரை கண்ணியப்படுத்தக்கூடாது. இந்த உலமாக்கள் எல்லாம் ஊருக்கு தகுந்தார் போல ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு உலமாக்களை வாய் கிழிக்க பேசக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தை மல்லாந்து படுத்து துப்புனா எச்ச எங்கெங்க விழுகும்? நம்ம மேலதானே விழுகும். இன்னைக்கு யூடியூப்ல வந்துட்டு அதை நாம மட்டுமா பார்ப்போம், மற்ற இதர கவுமுகளும் பார்க்குமா இல்லையா? அவங்கெல்லாம் நினைப்பாங்க, என்னடா முகமது நபியை பற்றி புகழ்ந்து பேசினா இவன் பேச வேணாம் சொல்லி இவன் தப்பு தப்பா பேசுறான்னு இப்படியுமா இருப்பான்னு சொல்லி இஸ்லாத்தை பற்றி தப்பா நினைப்பார்களா இல்லையா? அந்த காரியத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பெருமானாருடைய அந்த கடைசி 3வது நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், என்னோடு ஒரு மலக்கு வந்திருக்கின்றார். அந்த மலக்கினுடைய பெயர் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ற மலக்கினுடைய தலைமையின் கீழ் 1,00,000 மலக்குமார்கள். கவனமாக கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இஸ்மாயில் என்ற அந்த மலக்கினுடைய தலைமையின் கீழ் எத்தனை பேர்கள் வந்திருக்கின்றார்கள்? 1,00,000 மலக்குமார்கள். அந்த 1,00,000 மலக்குமார்கள் இருக்கின்றார்களவா, அந்த 1,00,000 மலக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்குக்கு கீழே ஒவ்வொரு 1,00,000 மலக்குமார்கள் இப்படி அணிவகுத்து வந்திருக்கின்றார்கள். கணக்கு போட்டு பாருங்கள், 100 கோடி மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி வானவர்கன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த இஸ்மாயில் என்ற மலக்கோடு வந்திருக்கின்றார்கள். கூட இன்னொருத்தர் வந்திருக்கின்றாங்க. யா ரசூலல்லாஹ், யார் அவர்? அவர் தான் மலக்குல் மௌத்து, உள்ள வர்றக்காக உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாரு அப்படின்னாங்க. நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா? அங்கேயே நில்லுங்கத்தா அப்படின்னு சொல்லுவோமா? மலக்குல் மௌத்து வந்து இருக்கிறாங்க.
அவங்களை உள்ளே வர சொல்லவா என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த உள்ளே வந்த மலக்குல் மௌத் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் பக்கம் நான் அனுப்பப்பட்டேன். எதற்காக? அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கண்ணியம் நிறைந்த அந்த புண்ணியம் நிறைந்த அந்த உயிரை உங்களுடைய அனுமதியோடு கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கின்றான் சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அனுமதி கொடுத்தா, நீங்க சம்மதிச்சா உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்றுகின்றேன். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றான், நீங்கள் எப்பொழுது அனுமதி தருவீர்களோ அதுவரைக்கும் அங்கேயே கடை என்று சொல்லியிருக்கிறார் யா ரசூலல்லாஹ் என்று மலக்குல் மௌத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்ன பொழுது, கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்க்கின்றார்கள். قال فنظر النبي صلى الله عليه وسلم الى جبرائيل وقال جبرائيل يا محمد. கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், பெருமானாருடைய அந்த பார்வையை பார்த்து ஜிப்ரீல் புரிந்து கொண்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன விண்ணப்பம், என்ன கோரிக்கை சொல்லுங்கள் என்று கவனமாக கேட்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஒரு காரணம் போது நம்முடைய உயிர் உள்ள வரைக்கும் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி இந்த ஈதுன் மீலாது விழாவை எவ்வளவு கயவர்கள், எவ்வளவு முட்டாள்கள், எவ்வளவு கொடியவர்கள் இதை கொண்டாடக்கூடாது என்று சொன்னாலும் கூட நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கும் ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பெருமானார் பார்த்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேளுங்கள், கடைசி நேரம் ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் கூட இந்த உம்மத்தினுடைய மன்னிப்புக்காக வேண்டி, இந்த உம்மத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அந்த ஒரே ஒரு துடிப்பிலேயே வாழ்ந்த தலைவர் இந்த உலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் உம்மத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், என்னுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதனுடைய பாவம் எதுவரைக்கும் மன்னிக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட திரும்ப வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதர் மௌத்தாவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பளித்துள்ளேன் என்று சொன்னான் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, இது மிக மிக பாரமாக உள்ளது, என் உம்மத்துக்கு இன்னும் குறைத்து வாங்கி வாருங்கள். இரண்டாவது முறையாக சென்றார்கள், திரும்ப வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதர் மௌத்தாவதற்கு ஒரு மாசத்திற்கு முன்னால் வரைக்கும் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று சொன்னான் என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை ஜிப்ரீலே, இதுவும் என்னுடைய உம்மத்துக்கு பாரமாக உள்ளது, இன்னும் குறைத்து அவகாசத்தை கேட்டு வாங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை சென்றார்கள். வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதர் மௌத்தாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் அவகாசம் வழங்கி உள்ளான் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை ஜிப்ரீலே, இன்னும் குறைத்து வாருங்கள். எப்பொழுது சொல்லுகின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் யாரை பற்றி கவலை கொள்கின்றார்கள்? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வருத்தப்படுகின்றார்கள்? தம்முடைய மகள் ஃபாத்திமாவை பற்றி கவலைப்பட்டார்களா? தம்முடைய பேரப்பிள்ளை இமாம் ஹசன் ஹுசைனை பற்றி கவலைப்பட்டார்களா? தம்முடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி கவலை கொண்டார்களா? தம்முடைய மனைவிமார்களை பற்றி கவலை கொண்டார்களா? யா உம்மத்தி, யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்களே, என்னுடைய உம்மத்துமார்களே, என்னுடைய உம்மத்துமார்களே, அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே, என்னுடைய ரப்பே, என் உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக. அந்த ஏக்கத்திலேயே வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மூன்றாவது முறையாக வந்து சொன்னார்கள், ஒரு வாரத்திற்கு முன்னால் வரைக்கும் உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவகாசம் வழங்கப்படுகின்றது என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை இன்னும் குறைத்து வாங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். நான்காவது முறை சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதர் மௌத்தாவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் வரைக்கும் அவர் தம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவகாசம் வழங்கப்படுகின்றது என்று சொன்னார்கள். இல்லை இல்லை இதையும் இன்னும் குறைத்து வாங்கிவார்கள் ஜிப்ரீலே என்று சொன்னார்கள். ஐந்தாவது முறையாக செல்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் பிடிவாதமாக இருக்கின்றார், தம்முடைய உம்மத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னதை வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதருடைய ரூஹ் கைப்பற்றப்படுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவகாசம் வழங்கப்படுகின்றது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை இதையும் குறைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், நாம் செய்த பாவத்தை, நாம் செய்த குற்றத்தை மன்னிக்கப்பட வேண்டும் என்று யார் கவலை கொள்கின்றார்கள்? பெத்த தாய் தந்தையும் கூட நம்மளை தொட்டு கவலைப்பட்டிருப்பார்களா? நிச்சயமாக கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். அவன் அடங்கா பிடாரி, அவன் யாருக்கு அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு அடங்காத ஊருக்கு தான் அடங்குவான் என்று பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பெற்றோர்களை கண்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அந்த கடைசி நேரத்திலும் கூட தம்முடைய உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துடித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்கவர்களே, இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யக்பலு தௌபத்துல் அப்து மாலம் யுகர்கிர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள். உங்களுடைய உம்மத்தில் பட்ட ஒரு மனிதருக்கு சக்கராத்துடைய நேரம் வரும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் அவகாசம் அளிக்கின்றான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சாந்தி அடைகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த உயர்ந்த குணம் பெருமானாருக்கு மட்டும்தான் இருக்கின்றது. எதிரிகளானாலும் சரி, விரோதிகளானாலும் சரி, தம்முடைய உம்மத்தாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துடித்த ஒரு இதயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் அது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர வேற எவரையும் அடையாளம் காட்டிட முடியாது. பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களில் ஆக மிக மிக உயர்ந்த குணம் மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் அந்த பெருமானாரிடத்தில் இருக்கின்றது. அதனால் தான் கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கும் சில மனிதர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருமானார் மன்னிக்கக்கூடிய மனம் படைத்தார்கள் அல்லவா? அந்த உம்மத்தாக வாழக்கூடிய நம்மிடத்தில் அந்த ஈரம் கொஞ்சம் தொட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் யாராவது தப்பு செஞ்சிட சரி விட்டு தொலையப்பா, அப்படி என்ன செய்யறது, விட்டு மன்னிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மன்னிக்கின்றோம் அல்லவா? அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலிருந்து வெளிப்பட்டதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கும் எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ தவறுகள், எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் தான். கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உயர்ந்த நற்குணங்களிலே மிக சிறந்த நற்குணம் எதுவென்று சொன்னால் மனிதர்களே மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் படைத்தவர்கள். அந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் படைத்த நபிதான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் கொமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலிருந்து என்ன அற்புதமான அழகான பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொண்டோமோ அந்த பயிற்சிகளை நமக்குள்ளே நாம் வளர்த்தி நாமும் அதுபோன்று வாழ்வதற்குண்டான முயற்சிகளை செய்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதமான இந்த பயானுடைய தொடர்ச்சியில் நாம் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயானுடைய நிகழ்ச்சியினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நம்மளை அவருடைய பாதுகாப்பில் வாழ செய்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. குறிப்பாக தொடர்ந்து இந்த 12 நாட்கள் இந்த பயானுடைய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருடைய பாவங்களை
அல்லாஹ் மன்னித்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்ந்த சுவனத்தில் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அத்தனை பேர்களுக்கு இறைவன் தந்தரல் புரிவானாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.